ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சௌமி. இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்டியான ரொம்ப ஒரு ஹெல்த்தியான பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாழைத்தண்டு பொரியல் வந்து சிம்பிளாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப வந்து பிடிக்கும். நம்மளும் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ இல்லை மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க இப்போ வீடியோ அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வாழைத்தண்டு நான் எடுத்து வச்சுருக்கேன், இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி. இப்போ வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு கொஞ்சமாக ஊற வச்சு அதையும் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி, எல்லாருமே ட்ரை பண்ணலாம். புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி தான். இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டேன். இப்போ வந்துட்டு வெங்காயம் சேர்த்தாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் நமக்கு வந்து செய்கிறதுக்கு. ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸோடு நம்ம செய்ய போகிறோம். நான் வந்து தாளிக்கும் போது சீரகம் போட மறந்துட்டேன். நீங்கள் வந்து சீரகமும் சேர்த்து செய்யுங்க, இன்னுமே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பை வந்து சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு சேர்க்குறோம். இதில் எல்லாமே ஆரோக்கியமான பொருட்கள் தான், அதனால் ரொம்ப வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து காய் வந்து செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க நல்லா. இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம வாழைத்தண்டு சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக வந்துட்டு நான் நார் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். இதே மாதிரி வாழைத்தண்டு எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. நம்ம காரத்துக்கு மிளகாய் வத்தல் மட்டும்தான் சேர்க்குறோம், உப்பு மட்டும்தான் சேர்க்குறோம். அதனால் காரம் இருக்காது. அதனால் குழந்தைங்க வந்து ரொம்ப வந்துட்டு பிடிக்கும். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், காரம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட போகிறோம் அப்படின்றதுனால நான் காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான அளவு காரம் சேர்த்து பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து கலந்து விட்டுட்டு கண்ணாடி மூடி போட்டு மூடிக்கலாம். இதுக்கு தண்ணி நம்ம ஊற்றணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா வாழைத்தண்டிலே வந்து நிறைய தண்ணி இருக்கும். அதே வந்துட்டு போதும் நமக்கு. நடுவில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க. மூடி வச்சு குக் பண்ணுங்கள். டக்குனே வந்துடும் பாருங்கள். நல்லா வெந்துடுச்சு வாழைத்தண்டு. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சும்மா வந்துட்டு ஈவினிங் டைமில் கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். வாழைத்தண்டு ஜூஸாக சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட்டாக வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து பண்ணும்போது இன்னுமே டேஸ்ட்டு வந்து பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்துட்டு நம்ம வந்து இறக்கிடலாம். ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி. ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கவங்களாம் வந்துட்டு இதை வாரத்தில் ஒரு 3 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி சூப்பரான ஹெல்த்தியான வீடியோவில் சந்திக்கலாம். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்க வந்து என்ன சொன்னாங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.